ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 118 8ஆம் வசனம். Psalms 118 verse 8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு நல்ல மனிதர்களை கொடுப்பார், நல்ல நண்பர்களை கொடுப்பார், நல்ல அதிகாரிகளை கொடுப்பார் என்பது உண்மை. அநேக வேளைகளில் மனிதர்கள் கர்த்தரை விட்டுவிட்டு மனிதர்களை நம்புகிறது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை நல்ல முறையிலே அமைவது இல்லை. மனிதர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி இவர்களை பந்தாடுவார்கள், தங்களுடைய விருப்பத்தின்படி இவர்களை ஒரு அடிமைகளாக மாற்றி விடுவார்கள். கர்த்தர் அப்படி செய்வது இல்லை. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தம்மை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறார். அதுதான் உண்மை. A child of God, it is better to trust in the Lord than to put your confidence in human beings. There are times people, they trust human beings, but they don't trust in God. We need to be very careful. God has given us these human beings. God has given us good friends. God has given us good officers. God has given us good bosses. God has given us good colleagues. God has given us good job. So we need to trust God and thank God for all the human beings who are part of our life. But there are times people, they don't rely on God, but they rely on human beings. That is the reason human beings, they take advantage over the people, those who trust them. Today, I want to tell you, if you trust God, God will make all the human beings in favor of you. That is what the Lord God says today. You know, when Joseph was sold to Potiphar, God was with him because Joseph had a special spirit for God. He was faithful to God. He was truthful to God. He was always relying on God. That is why God prospered everything, whatever Joseph did. Potiphar, he saw that the Lord was with Joseph and he prospered everything that Joseph did. So today, when you trust God, God will help you and be a successful person in your organization. God will prosper you and make you the top of everything in your organization. You need to understand it is God who has given you the job. It is God who has given you the wisdom and knowledge to execute the job. So today, trust in God. Rely on God so that God will bless you. He will exalt you. He will give you promotions and He will give you raise in your profession and in your salary. God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்திருங்க, கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்கள் மேல் பற்றுதலாய் இருக்கும் பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே உதவி செய்திடணும். நாங்கள் மனிதர்களை நம்பினது போதும், நாங்கள் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாய் வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.